ஸோ எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது, எதை மாற்ற முடியாது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன் பை பீயிங் ஃப்ளெக்சிபிள் இன் மை பிஹேவியர். ஓகே, அதான் என்எல்பியோட ஃபிலாசபி. சரி, இந்த கிளைம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னோம்னா எல்லாமே டெக்னிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்எல்பி இஸ் நாட் ஜஸ்ட் டெக்னிக். So what is your own opinion on AI? AI is like an eighth wonder for me, right? What is the difference that you see in natural language processing model-க்கும் neural linguistic programming-க்கும் என்ன difference நீங்க பாக்குறீங்க? இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எலிமெண்ட்ஸை எடுத்துட்டு சார் யூஸ்ஃபுல் ஃபார் மியூச்சுவல் க்ரோத் அண்ட் பெனிஃபிட்னு சொன்னோம்னா டெஃபினெட்லி இட் குட் பி அ வெரி பவர்ஃபுல். People look for quick and effective change. எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுங்க. எவ்ரி டெக்னிக் ஷுட் பி accompanied with the attitudinal change. அதான் NLP ரொம்ப முக்கியம். AI cannot feel emotions. நானும் செக் பண்ணியிருக்கேன். I'll not be able to feel emotions, but I can understand and interpret them அப்படிங்கிற பதில் தான் வந்துட்டு. Is there anything that AI can never change even in the future? நான் பேஸ் பண்ண மாதிரி அந்த அவேர்னஸும் அந்த கான்செப்ட் ஆஃப் ஒராலிட்டி. ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது பிரெயினுக்கு, அந்த எது முக்கியம்னு நினைக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கும். அதுக்கு காம்பினேஷன் சொல்லுவாங்க எடுத்துக்கிறது. ஆனால் நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணி அதை நமக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் எம்பத்தைஸ் பண்ணுற அளவு ஒரு ஏஐனால எம்பத்தைஸ் பண்ண முடியாது. சார், இப்போ நம்ம NLP நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க ஹியூமன் லாங்குவேஜ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து ஃபியூச்சரில் ஏஐ வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டீச் பண்ண முடியுமா? NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. பட் அந்த ஏஐங்கிற ஃபீல்டில் ஃபேமஸாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜியில் NLPன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட்ல there is someone who is very much special and a person who is known to me for the last 1 year. இந்த NLP அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ he is none other than Mr. Ramasubramanian sir. So thank you so much for making your time available for us for this particular shoot. I'm really happy. நீங்க வந்து ஓகே சொன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிடுச்சு. பரவாயில்ல, சார் ஓகே சொல்லிட்டாரு கண்டிப்பா. So we have to make it அப்படிங்கிற மாதிரி. So எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அமெரிக்காவுக்கு ட்ரிப் எல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. Now you have a lot of programs also coming up. ஒரு 10-15 days ஆகுதுங்க. I'm quite okay. Okay. So thanks for the opportunity. Yes, sir. I've been observing you for quite a long time. Yeah. So definitely I think it's a good interaction. Yeah. வாய்ப்பு இருக்கும். And I think we can go deep. ஸோ இப்போ NLP ஏஐ அப்படிங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஜஸ்ட் NLP அப்படிங்கிற கான்செப்டை ஒரு சிம்பிளாக ஒரு 60 செகண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யாருமே தெரியாத ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? அந்த வேர்ட்லேயே அழகாக இருக்குங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நியூரோ அப்படிங்கிறது நம்ம நியூரான்ஸ், ரைட்? மனித மூளை எப்படி செயல்படுது, எல்லா விஷயத்தையும் எப்படி எடுத்துக்குது. காக்னிஷன், பர்செப்ஷன் சொல்லுவாங்க. என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இந்த ரூமை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் என்னுடைய கவனம் ஒரு சில விஷயங்கள்ல தான் இருக்குது. இந்த ரூமில் 3 மணி நேரம் இருந்தால் கூட நான் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது பிரெயினுக்கு, அந்த எது முக்கியம்னு நினைக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கும். அதுக்கு காம்பினேஷன் சொல்லுவாங்க எடுத்துக்கிறது. ஆனால் நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணி அதை நமக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறோம். ஸோ ஆண்டனி இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, ஸோ இந்த ரூம் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஸோ இட் இஸ் நாட் த நார்மல் லாங்குவேஜ் தட் வி கம்யூனிகேட், இட்ஸ் அ ஹியூமன் பாடி லாங்குவேஜ் தட் வி கம்யூனிகேட். இல்லைங்க, இந்த லாங்குவேஜ் வந்து ஆடிட்டரி டிஜிட்டல்னு சொல்லுவோம். அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற மொழி தான். ஓகே, ரொம்ப சிம்பிளான உதாரணம். டக்குன்னு ஒரு பாம்பு இங்கே வந்துருச்சு அப்படின்னோம்னா, பாம்பு பார்த்தோம்னா எல்லாம் பயந்துருவோம். ஆமாம், ஏன்னா பாம்பு பார்க்குறோம், உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறோம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. ஐயோ பெரிய 4 அடி நீளம் இருக்கே, கடிச்சா டேஞ்சரே அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறோம். ஸோ அந்த நியூரோ லிங்குவிஸ்டிக்ங்கிறது பார்க்கறது, அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறது. பிஹேவியர்ங்கிறது ஓடுறது, இமீடியட்டாக கிளம்பி ஓடிடுறோம் அந்த இடத்துல. இதே ஒரு பாம்பாட்டி இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த ரூமில், அவர் அதை பாம்பை பார்த்தாரு, அதே பாம்பு தான் பார்க்குறாரு, பயப்பட மாட்டார். ஏன்னா அவருடைய லாங்குவேஜ் வேற. ஐயோ 4 அடி நீள பாம்பு, 2 மணி பர்ஸ் பண்ணலாமே, 2 வாரத்துக்கு என் ஃபேமிலிக்கு பிரச்சனை இல்லையே. ஸோ பார்க்கறது ஒன்று தான், நம்ம கொடுக்குற அர்த்தங்கள் வெவ்வேறு. ஸோ அந்த பிஹேவியர் இஸ் பேஸ்ட் ஆன் த மீனிங், நாட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம். அது அடிப்படையான ஃபிலாசபி தான். ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் விச் ஐ ஆல்சோ லைக். த மீடியம் இஸ் த மெசேஜ் சொல்லுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் வாட் யூ ஆர் எக்ஸாக்ட்லி. அந்த மேப் இஸ் நாட் த டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சஃபரிங்கிறது வந்து ஒரு அடமெண்ட் ரியாலிட்டியோட திரும்ப போராடிட்டு இருக்கும்போது தாங்க நமக்கு சஃபரிங் வருது. ஓகே, ஸோ எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது, எதை மாற்ற முடியாது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன் பை பீயிங் ஃப்ளெக்சிபிள் இன் மை பிஹேவியர். ஓகே, அதான் NLPயோட ஃபிலாசபி. ஓகே.
ஸோ இப்போ இந்த NLP அப்படிங்கிற கான்செப்டே வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி வெல் எஜுகேட்டட் அவங்களுக்கு, பட் நார்மலாக ஒரு பர்சன் வந்து இதை NLP அப்படிங்கிறத பற்றி போய் கேட்குறாரு இல்லை பேசுறாரு அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இது NLPங்கிறது வந்து அவங்க வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து சைக்காலஜியில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸுக்கு வாட் வில் பி யுவர் ஒப்பீனியன் சார்? ரைட். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ரைட் மீடியாவில் வர வார்த்தை வந்து மேனிப்புலேஷன். NLP வந்து மேனிப்புலேட் பண்ணோம் அப்படிங்கிறது டெஃபினெட்லி தட்ஸ் a very harsh word. மேனிப்புலேஷன்ங்கிற வேர்டை வந்து I would replace it with influence. ஓகே. So NLP is all about influencing. ஓகே. So NLP is from results to theory. சுற்றி என்ன நடக்குதோ அதுலேருந்து சில கட்டமைப்புகளை ஸ்ட்ரக்சரை உருவாக்கி தான் மேக்கிங் இட் லேர்னபிள் அண்ட் டீச்சபிள். ஓகே. உலகம் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கு. Right? People try to influence each other. Parents influence the children influence their parents, husband, wife influence பண்றாங்க, wife influence. So the world is full of influence. Question is how ethical are you with it? Okay. So NLP has a standard structure of ethics in it, right? Invite பண்ணனும், invitation based தான் நம்ம போகணும். Suppose if you're a boss, உங்க கீழ work பண்றவங்களுக்கு நீங்க invitation இல்லாம you can come up with NLP techniques. But the idea is win-win. நாமளும் ஜெயிக்கணும், அவங்களும் ஜெயிக்கணும். We need to make them very comfortable. Change வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, right? It could be very gradual, very I would say ஈஸி அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பட் இப்போ அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இப்போ ரியலாக இப்போ கார்பரேட்லேயே வந்துட்டு NLP ட்ரைனிங் கேட்குறாங்க அப்படின்னா they know the real value of it, right? ஸோ சோஷியல் மீடியா தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் we don't have to be worried about it, am I right? இன்ஃபேக்ட் வந்து நான் ரொம்ப அதை பார்க்கலைங்க. ஏன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய லீட்ஸ் வந்துட்டு இருக்கு, பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் இஸ் நம்ம எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல சில ட்ரைனர்ஸ் வந்து ரொம்ப டால் கிளைம்ஸ் பண்ணிடுறாங்க. மெடிக்கலாக நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கிளைம்ஸ் பர்டிகுலராக மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய வர்றது வந்து குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே. இன்னொன்று வந்து பீப்புள் லுக் ஃபார் குவிக் அண்ட் எஃபெக்டிவ் சேஞ்ச். எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 2 டெக்னிக் இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக எப்படி ஃபீல் பண்ணுறது ஒரு டெக்னிக்காக, டிப்ரெஷனில் இருக்க டக்குன்னு எப்படி மோட்டிவேட் ஆகிறது ஒரு டெக்னிக். பட் NLP வந்து டெக்னிக்ஸ் ஒரு ஆங்க தாங்க. எவ்ரி டெக்னிக் ஷுட் பி அக்காம்பனிட் வித் ஆட்டிடியூடல் சேஞ்ச். அதான் NLP ரொம்ப முக்கியம். ஏன்னா டெக்னிக்ஸை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னா அப்புறம் காத்தாலேருந்து ஈவினிங் வரைக்கும் டெக்னிக்ஸே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க, அதெல்லாமே ப்ராசஸ் இஸ் அ ப்ராசஸ்ங்க. ஒரு ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் வந்து அன்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸாக யூஸ் பண்ணுறோம். பட் இது இந்த கிளைம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னோம்னா எல்லாமே டெக்னிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. NLP இஸ் நாட் ஜஸ்ட் டெக்னிக்ஸ். NLP டெஃபினிஷன் இட்ஸ் a methodology for attitudinal change that leaves behind a trail of techniques. So techniques is the second part of that. Primary attitudinal change. How do you look at life? எந்த அளவு நீங்க லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க, எந்த அளவு are you aware of what is happening around. முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல மற்றவங்களுடைய நீட்ஸ் என்ன, அதை நான் எப்படி அட்ரிபியூட் பண்றேன், how am I creating value. ஸோ இதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் NLPல கண்டிப்பா அட்ரஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ I'm just இதெல்லாமே முடிச்சுட்டு now just would like to let us straight away enter into the topic, the main topic of AI. So what is your own opinion on AI? AI is like a eighth wonder for me, right? பார்க்கும்போது நிறைய யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு, ரைட்? ஸோ ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ டக் 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 ஈஸியாக முடிஞ்சிருது, ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஸோ NLP I think it's a boon for humankind. ஸோ கரெக்டாக அது அஃப்கோர்ஸ் ரைட், எனி டெக்னாலஜி வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண ரெஸ்பான்சிபிளாக. ஸோ அதில் வந்து ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எலிமெண்ட்ஸை எடுத்துட்டு இஃப் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் யூசிங் இட் ஃபார் mutual growth and benefit ன்னு சொன்னோம்னா definitely it could be a very powerful tool. ஸோ இப்போ ஹியூமன் பிரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா NLP அப்படின்னு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் எப்படி பார்க்குறப்ப அது வந்து நம்ம ஹியூமன் பிரெயின் சைக்காலஜி அந்த ஃபீல்டில் தான் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இப்போ AI அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஒர்க்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா. அதாவது இந்த டேட்டாவுமே வந்து ஹியூமன் கிரியேட் பண்ண டேட்டா தான். ஸோ கேன் வி ஹவு are we able to compare this both? Is it possible that we need to compare this both and will we be able to work on further on this? Definitely. The distinctions இருக்கு. So the distinctions இப்போ சொல்ல it's a very good rich ground for collaboration. So AI ஓட strengths வேற மாதிரி இருக்கு, humans ஓட strengths வேற மாதிரி இருக்கு. So ஒரு collaboration வேல ஒர்க் பண்ணனும் I think we can synergize, நிறைய synergize பண்ணலாம். For example, right, நிறைய கிட்ட கேட்கறது வந்து இப்போ AI can be a coach, AI can be a therapist. அப்படிங்கும்போது are you feeling threatened அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. பட் டெஃபினெட்லி நாட், ரைட்? தெர் ஆர் ஹியூஜ் டிஃபரன்சஸ், ரைட், இன் விச் AI அண்ட் ஹியூமன் கோச் இன்டர்பிரட் பார்க்கும்போது நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த இதில் வந்துட்டு ஜஸ்ட் வுட் லைக் நோ த டிஃப்ரெண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தட் யூ சி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடலுக்கும் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஓகே, ஸோ
மெயினாக நான் பார்க்குறது ஒரு 3-4 விஷயங்களை நான் பார்க்குறேங்க நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் எம்பத்தி. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் எம்பத்தைஸ் பண்ணுற அளவு ஒரு ஏஐனால எம்பத்தைஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஏஐ cannot ஃபீல் எமோஷன்ஸ். நானும் செக் பண்ணியிருக்கேன். கேன் யூ ஃபீல் எமோஷன்ஸ் போது ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபீல் எமோஷன்ஸ், பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரட் தெம் அப்படிங்கிற பதில் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ எமோஷனல் லாங்குவேஜுக்கான பேட்டர்ன்ஸ் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் and give some suggestions also, but it will not be able to actually go through the feelings of a human being. ஓகே. ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு மேபி இந்த ஃபியூச்சர் இட் மைட் கம், ரைட்? நிறைய கண்டினியூஸ் நம்ம செமினார்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது ஃபியூச்சர்ல சூப்பர் ஏஐ எல்லாம் பாசிபிலிட்டிஸ், சூப்பர் நோவா ஏஐ எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரைட் நவ் இப்போதைக்கு டிஃபரன்சஸ் பார்த்தோன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் அளவு அதே ஃபீலிங்ஸை கோ த்ரூ பண்ணி எம்பத்தைஸ் பண்ணுறது இட் குட் பி டிஃபிகல்ட். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லிசனிங் டு வாட் இஸ் நாட் பீயிங் செட். ஒரு ஹியூமன் பீயிங்கை பேசும்போது லாங்குவேஜ் மட்டும்தான் வருது, பட் தேர் ஆர் சோ மெனி அதர் டேட்டா, ரைட், தட் ஆர் அன்செட், ரைட்? ஒரு சின்ன பாஸ் கொடுக்கும்போது ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், சென்சரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு. ஸோ ஒரு பாஸ் கொடுக்கும் போது அவங்க முகத்தில் ஒரு சின்ன மைக்ரோ சேஞ்சஸ் வரும்போது we can learn a lot. சில விஷயங்கள் சொல்றாரு, சில விஷயங்கள் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. இதெல்லாம் NLP-யால இன்டர்பிரட் பண்ண முடியாதுங்க. ஸோ அன்கான்ஷியஸ் ப்ராசஸை ஒரு ஏஐனால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து பேசுறாரு, பட் அன்கான்ஷியஸ் ப்ராசஸ் நிறைய இவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. பாடி லாங்குவேஜ்ல இருக்கு, டோனாலிட்டியில இருக்கு, மைக்ரோ மசில் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த காலிபிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நடக்குது அப்படிங்கறது ஏஐனால அந்த அளவு கணிக்க முடியும் அப்படின்னு. இப்போ அதை ஜஸ்ட் ஃபுல்லாவே கணிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஏன் இது why am I asking this question? இப்போ நம்ம ஏஐ கிட்ட போய் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா, என்னோட கான்டெக்ஸ்ட்க்கு என்ன ஆன்சர் ஃபிட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் தான் அதை ஏஐ கொடுக்குது. எக்ஸாக்ட். இப்போ இன்னொரு பர்சன் கேட்கறாங்க அப்படின்னா அதே கேள்வி தான் கேட்கறாங்க, பட் அவங்களோட கான்டெக்ஸ்ட்க்கு என்ன ஃபிட் ஆகுமோ அதுதான் வந்து ஏஐ கேட்குது. ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்ப இட் இஸ் ஆல்மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மை நீட்ஸ், ரைட்? ஆமாங்க. ஸோ அதுக்காக சொல்றோம், we need to train the AI, ரைட்? நம்ம எந்த அளவு நம்ம ஏஐ ட்ரெயின் பண்றோமோ, நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய மெத்தடாலஜிஸ் எல்லாம் எந்த அளவு ட்ரெயின் பண்றோமோ அந்த அளவு we get the best possible answers. So we need to be open to AI and train the AI. ஸோ இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு லாங்குவேஜ் இன்புட் என்னங்க, நம்ம வாய்ஸ்ல ஒரு இன்புட் பண்றோம், அல்லது டைப் பண்ணி இன்புட் பண்றோம், ரைட்? இன்னும் ஆப்டிக்கலா டேட்டா ப்ராசஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, சர்ச் மேபி இருந்திருக்கலாம், பட் மேபி ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த விஷுவல் கியூஸ் நிறைய மிஸ் ஆகுது. விஷுவல் கியூஸ் நிறைய மிஸ் ஆகுது. ஏன்னா பீப்புள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது அன்கான்ஷியஸாக அவங்க அக்சஸ் பண்ணி சொல்றதே டிஃபிகல்ட்டாக தான். அது 1 or 2 சிச்சுவேஷன்ஸில் ரேப்போ பில்ட் ஆகலைன்னா நிறைய மறைக்கிறதுக்கு தான் ஒரு டெண்டன்சி இருக்கும். எல்லாமே யோசிப்பாங்க, இவர்கிட்ட ரிவீல் பண்ண ட்ரஸ்ட் பில்டிங் வந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் அன்செட், லாட்ஸ் ஆஃப் அன்கான்ஷியஸ் ப்ராசஸஸ் ஆர் கோயிங் த்ரூங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா NLP AI is yet to catch with those things அப்படிங்கிறதா. ஸோ ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்களா இதெல்லாம் பண்றது? இருக்கலாம். இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பேசிக்கலாக நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கேருந்து வரும் நமக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கேருந்து வரும், அதில் சப் கொஸ்டின் என்ன வரும்னு தெரியாது. ஐ நீட் டு பி வெரி இன்ட்யூட்டிவ். ஏஐக்கான அந்த அளவான இன்ட்யூஷன் இப்போதைக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோட ஒரு கோச்சிங் செஷன் ஆரம்பிப்போம், பட் சம்திங் பாப்ஸ் அப் புதுசாக டக்குன்னு வந்ததுக்கப்புறம் என்டையர் ஃபோக்கஸ் அந்த செஷனு மாறிடும். கண்டிப்பாக தட்ஸ் ஃபார் யூட்டிலிட்டி. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வேல்யூ தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்யூட்டிவாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஐ திங்க் AI is yet to learn. ஓகே. ஸோ அவேர்னஸ், ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. பட் அதுக்கான ஐடென்டிட்டி என்ன, அந்த அவேர்னஸ் என்ன, ஸோ மெனி டிஃபரன்சஸ் இருக்கு. But personally, I feel lots of possibilities for collaboration. Okay, but future level there is a possibility for AI also to learn the intuitive feeling of the human being, right? ஏன் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, சரி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்து நம்ம கிட்ட லிசன் பண்ணி அதை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக மொபைல் வந்து பவர் பண்ணி காமிக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது. ஓகேங்க, ட்ரூ. சரி, நமக்கு இன்புட்ஸ் கொடுத்துட்றோம், ரைட்? அந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வருது. கரெக்ட். பட் இன்ட்யூஷன் ஐ திங்க் இட்ஸ் மோர் பார்ட் ஆஃப் அ கான்ஷியஸ் ஸ்டடீஸ்ங்க. ஒரு ஹியூமனோட கான்ஷியஸ்னஸ் எங்கேருந்து வருது, அந்த கான்ஷியஸ் ஸ்டடீஸ்ன்னு இப்போ பெரிய ஃபீல்டு அது க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹவு டஸ் அ ஹியூமன் பிகம் அவேர், ரைட்? அந்த அவேர்னஸ் அண்ட் ஜென்ரலாக அந்த அவேர்னஸோட மொராலிட்டி எப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ நிறைய உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, மொராலிட்டியோட அவேர்னஸ் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில்ட்ரன் ஆர் நேச்சுரலி மோரல்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு குழந்தைக்கு வந்து இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இயல்புல இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவு கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ் உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. அதை எக்ஸாக்டா மிமிக் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இப்போதைக்கு क्वेश्चंस இருக்கு. பட் மேபி தி ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஆன்சர்ஸ். ஓகே சார், இப்போ நம்ம NLP நீங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க ஹியூமன் லாங்குவேஜ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இதை வந்து ஃபியூச்சர்ல ஏஐ வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டீச் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏஐ வந்து டேட்டா சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு தானே. டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் ஏ 2028 எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓஐ அப்படின்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். அதாவது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ஏஐ கிரியேட் பண்ற ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்கும் இட் இஸ் கிரியேட்டிங் இட்ஸ் ஓன் டேட்டா. ஃபியூச்சர்ல வந்து இந்த டேட்டா வந்து இட் இஸ் கோயிங் டு பி மோர் தென் த ஒரிஜினல் டேட்டா விச் வி ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் கிரியேட்டட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டேட்டா ஆஃப் ஏஐ வில் பி மோர். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது லைக் ஓஐ அப்படிங்கிற ஒன்று உள்ள வந்துருச்சு அப்படின்னா வில் AI start training the people on NLP, psychological behaviors, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இட்ஸ் பாசிபிள்ங்க, வெரி மச் பாசிபிள். முதல்ல சொன்ன மாதிரி ஈவன் ஸ்ட்ரக்சர்ட் வீடியோஸை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் NLP நீங்க ஸ்ட்ரக்சர்ட் வீடியோஸ் பண்ணிக்கலாம். பட் வேர் இட் பிகம்ஸ் த ஹியூமன் எலிமெண்ட் எப்போ முக்கியமா உள்ள வருது அப்படின்னு சொன்னோம்னா the presence of the human presence of the coach. So a coach is humanly present. You know, right, you are talking to your human. And you know there is a huge scope for empathy, huge scope for alignment இருக்கு, rapport building இருக்கு. So அந்த வகையில வெறும் நாலேஜ் பேஸா பார்க்க முடியாதுங்க, right? So it's not a question of about strategies, right? I want to go to the next promotion, give me strategies னா NLP அது கொடுத்துரும், கடன்னு கொடுத்துரும். பட் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் என்னால ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே தெரிஞ்சதை நான் ஏன் இது வரைக்கும் யூஸ் பண்ணாம இருக்கேன், அந்த கொஸ்டின் ஒன்று இருக்கு. சரி, 10 ஸ்ட்ராட்டஜி வந்தது, 10 ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்றேன்னா how committed am I? எந்த அளவு நான் வந்து ஒரு அத்தாரிட்டியோட ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட நான் ஒர்க் பண்றேன். அந்த கேப்பை ஹவு இஸ் ஒரு ஏஐ கோச் அபிசி கோயிங் டு ஹேண்டில், ரைட்டுங்களா? ஏன்னா சில நேரங்கள் வந்து ஒரு ஹார்ஷ் லவ் தேவைப்படும், ரைட்டுங்களா? யூ நீட் டு பி ஹார்ஷ். ரொம்ப நேரம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தாங்க, தட்ஸ் क्वेश्चन ஆஃப் ஹார்ஷ் லவ். ஸோ அதெல்லாம் எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் a question of intuition தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ இப்போதைக்கு ஐ சி லாட்ஸ் ஆஃப் கொலாபரேட்டிவ் பாசிபிலிட்டிஸ், ரைட்? கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா ஐ கேன் ஆஸ்க் த ஏஐ, இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நீட்ஸோட வந்திருக்காரு அப்படின்னா ஐ கேன் கெட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ஒரு சின்ன பெட்டி கடையை டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாற்றுறது எப்படி, ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஃப்ரான்ச்சைஸாக எப்படி மாற்றுறதுன்னு வந்திருக்காங்க, ஐ கேன் கெட் த ஸ்ட்ராட்டஜிஸ். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் how much are they relating to him, how the individual is looking at those strategies, and what is his commitment level for following that up. So இதெல்லாம் I think a human is in a better position to look into it. ஜஸ்ட் அந்த இன்ட்யூஷன்ஸ்லேயே ஜஸ்ட் ஆன் திஸ் வேல எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த தெர் இஸ் அ ஃபேமஸ் ஃப்ரேஸ்னோ, அதாவது ஃபேமஸ் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, இருட்டில் வந்து நீங்கள் கயர் கிடக்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாம்பு மாதிரி தெரிஞ்சா உடனே அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு வந்து ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பயம் வந்துடும் உள்ள. ஓகே, இப்போ அதே மாதிரி கேன் ஏஐ லைக் மெஷின், ரோபோ மெஷின் வந்துட்டு அதை பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வந்து ஏஐக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு நான் பண்ண ரிசர்ச்ல ஐ டோன்ட் ஃபீல் எனி எமோஷன்ஸ் தான் சொல்லுதுங்க. எல்லாம் டீப்பராக ஐ டோன்ட் ஃபீல் த எமோஷன்ஸ், பட் ஐ எம் ஏபிள் டு ஐடென்டிஃபை த எமோஷனல் பேட்டர்ன்ஸ். என்ன இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு பயமா இருக்கு, அல்லது அந்த அந்த நான் கொடுக்குற இன்புட்ல இருந்து என்னோட எமோஷனல் பேட்டர்ன்ஸ் இட்ஸ் ஏபிள் டு ரெகக்னைஸ். பட் ஐ நாட் ரியலி ஷியர். நான் பார்த்த வரைக்கும் ஐ ஹவ் வெரி லிமிட்டட் நாலேஜ் இந்த டெக் பார்ட். ஸோ அந்த வகையில் ஐ டோன்ட் ஃபீல் எனி எமோஷன்ஸ், பட் ஐ எம் ஏபிள் டு இன்டர்பிரட், ஐ எம் ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் இன்டர்பிரட் எமோஷனல் பேட்டர்ன்ஸ். இதுதான் வந்து எனக்கு கிடைச்சதுங்க. மேபி இந்த ஃபியூச்சர் அதுக்கும் ஸோ பேசிக்கலி இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த என்டையர் நம்ம இப்போ நான் என்னோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜை வந்து ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது இமோஷன்ஸ் இருக்கு, இதுதான் வந்து என்னோட இமோஷன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுலாம் வருதுங்க. அதனுடைய லாங்குவேஜ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட்னா லாங்குவேஜ் பேட்டர்னே மாற்றுது. ஓகே, ஒரு கோச் வந்து எப்படி ஒரு என்கரேஜ் பண்ணுவாரோ அந்த பேட்டர்ன்ஸ் வருது, ரைட்டுங்களா? ஸோ அந்த பேட்டர்ன்ஸ், ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட் ஆக்சுவலி ஹவு மச் இஸ் த பாண்டிங்? ஓகே 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 ரைட், ஹவு மச் இஸ் த பாண்டிங் அப்படிங்கிறது ஒரு இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஃபியூச்சர்ல வரலாம், பட் ஐ பர்சனலி பிலீவ் ஹியூமன்ஸ் ஆர் வெரி, ஐ வுட் சே, ரிசோர்ஸ்ஃபுல்ங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஐ திங்க் த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் வில் பி ஏபிள் டு பி வெரி இன்ட்யூட்டிவ் அண்ட் ஃபைண்ட் நியூ வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி சேஞ்சிங் மல்டிபிள் திங்ஸ், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் ஓன் பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ உள்ள வர ஆரம்பிச்சு. ஈவன் கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாலே இன்னைக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு எடிட்டரே தேவையில்லை. கூகுள் ஆம்னி வந்து புதுசாக ஒரு டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் எடுத்து உள்ள போட்டு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாலே போதும், ஒரு சூப்பரான வீடியோ கூட கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏஐ இஸ் ஆல்ரெடி சேஞ்சிங் எவ்ரி திங். பட் இஸ் தேர் எனி திங் தட் ஏஐ கேன் நெவர் சேஞ்ச் ஈவன் இன் த ஃபியூச்சர்? அதான் நான் இப்போதைக்கு நான் பேஸ் பண்ண மாதிரி அந்த அவேர்னஸும் அந்த கான்செப்ட் ஆஃப் மொராலிட்டி. ஓகே, வாட் இஸ் ஃபேர்னஸ், வாட் இஸ் மொராலிட்டி? ஐ எக்ஸ்ப்ளாய்டிங் த அதர் பர்சன் டூ மச், இல்லை அதர் பர்சன் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது கேன் ஐ பி அசர்டிவ், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஸ்ட் ஆன் மொராலிட்டி, ஒரு எத்திக்ஸ்,
அதை வந்து என்எல்பி எப்படி ஏஐ எப்படி அக்கையர் பண்ண போகுது அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, மேபி இந்த டெக்னாலஜி கம்ஸ் அதெல்லாம் வரவும் வராது, டெஃபினட்டா சொல்ல முடியாது. மேபி இட்ஸ் பாசிபிள். ஏன்னா அவ்வளோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாமே பார்க்குறோம். இப்போ ஜஸ்ட் சேயிங், இப்போ நம்ம ஹியூமன் growth அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியர் வந்து த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் பீயிங் வாஸ் ஸோ தட் நீ ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்க போற அப்படின்றனால பீப்புள் வில் சே தட் யூ ஆர் மேட், நீ வந்து பைத்தியம் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ரைஸ் பண்ணும்போது பாசிபிள் அப்படின்னு தான் எல்லாமே சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு டுடே வி ஹேவ் த மொபைல் ஃபோன் லைக் வாட் வி ஆர் ஸ்பீக்கிங் 100 years பிஃபோர். இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வந்து வச்சிருப்போம், யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வில் பி திங்கிங் த பர்சன் இஸ் மேட். பட் இன்னைக்கு வந்துட்டு வி ஹேவ் இட் லிட்டரலி. இப்போ அதே மாதிரி கேன் வி சே தட் ஃபியூச்சர்ல வந்துட்டு all these things that we say it is not possible, human beings இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். But it is also, there is a probability that it also may happen, right? Okay. So adana apdi pakrana, then the developers have a responsibility, right? Before you create a genie, right, you need to make the genie, right, obey certain laws, right? நம்ம சொல்லுவோம் robotic laws அங்கிறது I should not harm another human being. So அந்த மாதிரி ஒரு 3 set of laws ரொம்ப ஃபேமஸ் ஐசக் அசிமோவ் ஃப்ரேம் பண்ண rules and laws இருக்கு. So developers, I think they need to be in tune with that, particularly the morality, ethics, fairness part, being assertive, so and empathy again. So அதையும் சேர்த்து பில்ட்-இன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா I think it might be useful. ஓகே. ஸோ அப்போ அந்த விஷயத்துல வந்துட்டு still it is the responsibility of human being to give the access to the AI அப்படிங்கிற மாதிரி. Exactly. But if there is a possibility they want to give it அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3-4 months பேக் அப்படின்னு நினைக்கிறேன், Claude AI-யோட இன்னொரு புது ஃபீச்சர் வந்து அவங்க ட்ரை பண்றதுக்காண்டி they just tried something. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா they gave full access. அந்த AI வந்து அதுக்குள்ளேயே ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே ஏதாவது என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. நானும் கேள்விப்பட்டேன். I was there, right? இந்த ஒரு டிஸ்கஷன்ல when I had with the techie அது இருந்தது. So they have temporarily banned it, stop பண்ணிருக்காங்க. Because bugs கண்டுபிடிக்கிறதுல it goes much more deeper, right? என்னென்ன bugs எல்லாம் இருக்கு, என்னென்ன loop holes இருக்கு எல்லாத்தையும் predict பண்ணிட்டு ஈஸியா predict, and someone, right, who is interested in manipulation can use that அப்படிங்கிற மாதிரி temporary வைத்திருக்காங்க. So at some level I think it's also the human responsibility, right? Before you create a genie, you need to ensure that the genie serves you அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடிங் வருமானு தெரியல. I think but basically என்னோட belief humans are capable. எத்தனை வருஷமா இருந்திருக்கோம், எத்தனை வருஷமா இவால்வ் ஆயிட்டு இருந்திருக்கோம். அவர் பிரெயின் இஸ் வெரி சொஃபஸ்டிகேட்டட். ஸோ என்னோட பேசிக் பிலீஃப் ஹியூமன்ஸ் கேன் சர்வைவ் அண்ட் த்ரைவ் என்ன என்விரான்மெண்ட்லையும். பட் அகெயின், ரைட், த வார்னிங் இஸ் தேர். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இப்படி இப்போ மோசமாக போயிட்டு இருக்கு. we need to be very proactive. ஸோ இதையும் அதுக்கு ஈக்குவலாக கன்சிடர் பண்ணி I think we need to be more proactive. Okay. So now we are talking about the relationship that we human beings have. இப்போ நான் வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து ரிலேட் பண்றேன் அப்படின்னா I can see the person or I can just over the call I can speak to the person. அவரோட வாய்ஸ் வந்து என்னால் கேட்க முடியுது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹியூமன் எம்பதி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா I will be able to build the relationship. இப்போ அதே மாதிரி how can I build a relationship with a machine? ஏன்னா இன்னைக்கு மெஷின்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதா ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் how can I build a relationship with the machine that I become responsible, also the machine works for me, not I work for the machine அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் AI is ஆல்ரெடி இன் ராப்போங்க. ஏஐக்கு முன்னாடி உட்காந்து நான் ஏஐ சமான் பண்ணேன்னா ஆல்ரெடி இட்ஸ் இன் ராப்போ. ஏன்னா நோ சொல்றதே இல்லை. நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. அதை திட்டுனாலும் அது வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன்னா ரொம்ப கரெக்டா வந்து எது லீகல், அந்த மெடிக்கல் இதெல்லாம் அதெல்லாம் ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர் திஸ். இட் கோஸ் பியாண்ட் மை லீகல் லிமிட்ஸ். ஸோ அந்த அளவு ஐ பர்சனலி ஃபீல் இட்ஸ் ஆல்ரெடி இன் குட் ராப்போ. ஓகே. that could also be a problem. Too much என்னோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்னோட அக்செப்ட் பண்ணிட்டே இருந்ததுன்னா it becomes difficult for it to spot my blind spots. என்னோட blind spots பார்த்துட்டு என்ன ஒரு கோச்சிங் ஆங்கிள்ல எனக்கு நோ சொல்றதுக்கான கோச்சிங் ஆங்கிள் அது ஐ திங்க் இட் நீட்ஸ் டு பி ட்ரைன். நான் பார்த்த வரைக்கும் இட் ஷுட் பி மோர் அசர்ட்டிவ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த டேட்டா கொஞ்சம் தப்பா இருக்கே, இது கன்சிடர் பண்ணியா அப்படின்னு நாம கேட்டோம்னா தென் இட் கோஸ் பேக், ஐயோ அதை நான் கன்சிடர் பண்ணல, கன்சிடர் பண்ணிட்டு ஐ எம் ரீரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா பார்த்தோம்னா இட் ஃபீல்ஸ் கொஞ்சம் பாசிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் வந்து இட் டசன்ட்
spot the blind spots and it's not very assertive. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ ரைட் நவ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் இந்த வகையில். பட் when it comes to கோச்னா அந்த கோச் நோஸ் ரைட். ஒரு ஹியூமன் கோச் வந்து எப்போ என்கிட்ட ஹார்ஷாக இருக்கணும், எப்போ சாஃப்டாக போகணும். ஸோ அந்த இன்ட்யூட்டிவ்னஸ் இதுக்கு இல்லை. ஓகே. ஸோ அந்த வகையில் இந்த மோர் ஸ்பெஷலாக நான் பார்த்த வரைக்கும் இந்த மோர் எக்ஸ்போஸ் மை செல்ஃப், அந்த ரெகுலர் அந்த ஜொஹாரி மாடல் தான். The more you expose about yourself, make it known, there might be a risk attached into it. Okay. But best use வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளை பற்றி நம்ம எல்லாத்தையும் சொல்லிடணும். நம்மளுடைய ஐடியாஸ் என்ன, நம்ம ஃபியூச்சர் ஐடியாஸ் என்ன, இதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்ஸ், எதெல்லாம் நான் வந்து வீக்காக இருக்கேன் நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்தோம்னா அது எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது இட் டேக்ஸ் எவ்ரி திங் அண்ட் தென் த ஸ்ட்ராட்டஜி இஸ் மோர் இன்க்ளூசிவாக நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் ஆல்சோ இதை பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம் பேஸ்ட் ஆன் வாட் ஐ நோ. ரொம்ப அழகாக சொல்லுது, பேஸ்ட் ஆன் வாட் ஐ நோ அபவுட் யூ அப்படின்னே சொல்லுது அது. ஸோ மச் டேட்டா நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஐ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். ஐ கீப் ரிவீலிங் மை செல்ஃப். என்னோட சேலஞ்சஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் எப்படி பார்க்குறேன், என்னோட பெர்செப்சுவல் லேக் எங்கே இருக்குது, எல்லாத்தையுமே நானே கொடுத்து ஐ எம் ட்ரைனிங் த பர்டிகுலர் ஏஐ. ஓகே சொல்லணும். ஸோ இப்போ அந்த இதில் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணும்போது ப்ராம்ப்டிங்னு ஒரு நம்ம வந்து ஏஐ கிட்ட நம்ம கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வி கால் இட் அஸ் அ ப்ராம்ப்டிங். ஸோ இப்போ ப்ராம்ப்டிங் வந்து நான் ஏஐ கிட்ட கொடுக்கறதுக்கு should I train the AI or should I train my mind to give the right prompt? I think first வந்து we need to be very clear what is that I want. இந்த ப்ராம்ப்ட்னால அப்ஜெக்டிவ் நம்ம NLPல தான் சொல்றோம். எவ்ரிதிங் begins with the end in mind. என்னுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். அந்த தெளிவாக தெரிஞ்ச பேஸ் பண்ணி நம்ம ஐ நீட் டு கிரியேட் அ ப்ராம்ப்ட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டை வந்து there might be certain things which might be useful to me but which I'm missing at all. அது நம்ம டெலிஷன் சொல்லுவோம். சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுன்னு எனக்கு தெரியல. ஓகே. அதெல்லாம் வெளியில இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தராக செதுக்கணும். ரைட். ஸோ ஜென்ரலாக வாட் இஸ் தட் ஐ ரியலி வாண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் லெட்ஸ் சே ஒரு பர்டிகுலர் சேலஞ்சோட ஒரு கிளைண்ட் வராரு. ஸோ வி ஹாவ் அ சீரீஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த டெக்னிக்ல இந்த கான்டெக்ட்ல எந்த டெக்னிக் would be most useful அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் கம் அவுட் வித் தட். பட் ஐ ஆல்சோ நீட் டு பி அலைன்டு. இந்த டெக்னிக்கு இவருக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் அவருடைய லெவல் ஆஃப் பிலீஃப் என்ன இருக்கு, லெவல் ஆஃப் எந்த அளவு சினிக்கலாக ஒரு டெக்னிக்ஸை பார்க்குறாரு, எந்த அளவு ஹீஸ் இன் ராப்போ வித் இஸ் அன்கான்ஷியஸ், அதெல்லாம் இதுக்கு தெரியாதுங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தென் மேபி இஃப் ஐ கிவ் மோர் இன்புட்ஸ் ஐ வில் கெட் அ பெட்டர் ஸ்ட்ரக்சர் ஃபார் த கோச்சிங் செஷன். ஒரு கோச்சிங் செஷன் இப்படி ஆரம்பிச்சு இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு இன்புட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ என்னதான் நம்ம வந்து கோல் கிளியராக இருந்தாலும் கேன் ஐ எக்ஸ்பிரஸ் த என்டையர் கோல் அண்ட் டு ஏஐ அண்ட் கெட் த ரெஸ்பான்ஸ்? அது வந்து ஏன்னா இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கிட்ட இப்போ நம்ம வந்து நான் வந்து உங்ககிட்ட கோச்சிங் வரேன் அப்படிங்கிற பட்சத்தில் you will be able to understand my body language and how I feel and எனக்கு நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் மை பாடி லாங்குவேஜ். நான் உங்ககிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற பேக்ரவுண்ட் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டு யூ வில் கிவ் மீ த சொல்யூஷன். இப்போ ஏஐ கிட்ட நான் போயிட்டு என்னதான் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் will AI be able to give the response that I'm expecting? I think collaboration is the key இந்த இடத்துல. See, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ணுறது ரைட்டுங்களா? என்னோட ட்ரைனிங் மெத்தடாலஜி எல்லாமே அதுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ஒரு நியூ கான்செப்ட் வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அத்தன்டிக் லீடர்ஷிப்னு ஒரு கான்செப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. தீஸ் ஆர் மை இன்புட்ஸ் அபவுட் அத்தன்டிசிட்டியை பற்றி இதெல்லாம் நான் நினைக்கிறேன். இட் கம் ஃப்ரம் மீ. அத்தன்டிசிட்டி இப்படி இருக்கணும். தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் பீயிங் அத்தன்டிக். ஸோ இதெல்லாம் இன்புட்டாக கொடுத்துட்டு can you help me create a structure around it அப்படின்னு கேட்டாலும் will give a structure. அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன் ஆஃப் authenticity. ஆமா, என்னோட ஓன். ஏன்னா ஐ நீட் டு பி மை செல்ஃப்ங்க. நான் authenticity நான் எப்படி பார்க்கறேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So I need to build a structure based on my experiences, my perception. Okay. இல்லைன்னா give me a training program on authenticity அது கொடுத்துரும். But how much I am able to align with that, it's a question. Correct. So generally we start with who we are, right? என்னோட perceptions என்ன அப்படின்னு எடுத்து நம்ம அத்தன்டிசிட்டிக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் கன்சிடர் ஐ திங்க் தட்ஸ் a beautiful vibe. authenticity அப்படிங்கிறது நம்மளோட மீனிங் சொன்னாதான் ஏஐ வந்து நமக்கு ஏத்த ஆன்சர் கொடுக்கும். சோ ஹியர் we use AI. இப்போ authenticity அப்படிங்கிறது ஜெனரலா கொடுத்துட்டோம் அப்படினா AI will give its own opinion. Best practices அது it will go and look for, right? authenticity trainingல என்னென்னலாம் மாடியூல் இருக்கோ அதெல்லாம் permutation combination போட்டு கொடுத்துரும். But we may not be in total alignment with that. Okay. So what is authenticity according to me? So இந்த முக்கியமான பாயிண்ட் இதை கவர் பண்ணணும்.
ஸோ இதை பேஸ் பண்ணி ஒன்று கொடு அப்படின்னு சொன்னோம்னா அதை கொடுத்துருங்க. ஓகே. இதில் என்னென்னா சம்திங் NLP நிறைய இடத்துல பேசியிருக்கோம். என் மைண்டில் கான்ஷியஸ் அவேர்னஸில் இல்லாதெல்லாம் கூட அது கொண்டு வந்துடும். தென் ஐ கெட் அ மோர் ஹோலிஸ்டிக் பிக்சர் அண்ட் ஐ கேன் டிசைன் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி ஐ யூஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டிசைனில் நிறைய யூஸ் பண்ணுறேன். சில கோச்சிங் இன்டர்வென்ஷன்ஸில் விச் குட் பி மோர் யூஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வகையில் ஐ யூஸ் என்ன ரைட் அகெயின் ரைட் எவ்ரிதிங் comes from me. அந்த ஸ்ட்ரக்சரை தான் கோச்சிங்கில் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஐ கேன் பி வெரி இன்ட்யூட்டிவ். பட் உனக்கு அப்ஜெக்டிவ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can get some strategies, very interesting strategies and techniques which I have overlooked. ஓகே. அது வந்து ஸ்பாட் பண்ணி அது கொடுக்குறதுங்க. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ள வரும்போது ஐ ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல். Just moving to the other one, the thinking capacity of human being. இன்னும் ஒன்று, if I also connect the AI with the feedbacks of my என்னோட ஃபீட்பேக்ஸ்க்கு என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே. it summarizes and says people love your relaxation script, so you can use more of it. Okay. People love your provocative coaching, so அதையுமே வந்து ஒரு டேட்டாவா ஆட் பண்ணி அந்த டேட்டாவை அவங்க ஃபீல் பண்ணிட்டு I may be bypassing it, but அது வந்து அதை சென்ஸ் பண்ணி there is a pattern here. So உங்க relaxation script people are able to go very deep. So அதை use more on this. The provocative coaching pushes them out of their comfort zones and helps them build truth bombs. Truth bombs insights அது கிரியேட் பண்ணுது. So you can employ use more. That's your available strengthங்கிற மாதிரி சில hints அது கொடுக்குது, hints and tips. I find it very useful. Okay. So now from here we're just moving to the next one, that is the most important thing, thinking. இப்போ ஹியூமன் டுடே என்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஒரு பர்டிகுலர் ரீசன் ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் ஹியூமன் பீங்ஸோட திங்கிங் வந்து ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்கு, திங்கிங் வந்து ரொம்ப மழுங்கி போய்கிட்டு இருக்கு, யாருமே வந்து அதிகமாக திங்க் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்து வைக்கிறாங்க. பட் டு யூ ஃபீல் தட் இட்ஸ் ரியலி ஹேப்பனிங்? I wouldn't say thinking, I would say attention span பயங்கரமாக குறைஞ்சிட்டு இருக்காங்க. அவர் எபிலிட்டி டு ஸ்டே ஃபோக்கஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உட்காந்து ஒரு படத்தை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்க கூட முடியுது. ரைட், ஐ மை செல்ஃப் கிராஜுவலி பார்த்துட்டே இருக்கேன் நான். ஸோ ஐ மோர் ஆஃப் ஷிஃப்டிங் இன்டு 40 minutes 45 minutes அந்த லென்த்தியான பேஸ்ட் ஆன் மை டேஸ்ட் அந்த லென்த்தியான ஃபார் எக்ஸாம்பிள் த்ரில்லர்ஸ், டிடெக்டிவ்ஸ், அந்த மாதிரியான போறனே தவிர ஆக்சுவலி ஐ வாஸ் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம குறைஞ்சிட்டே இருக்கேன், நம்ம ஃபுல் படத்தில் நம்ம இப்போ ரொம்ப பார்க்கறது குறைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவேர்னஸோட நம்ம செல்ஃப் கோச் பண்ணும்போது திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் பீங் அஃபெக்ட். இட் டசன்ட் மீன் வி ஆர் நாட் திங்கிங். அவர் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கிறது ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இது எந்த வகையில் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது பார்க்கணும். ரைட், வி நீட் டு பி பிகமிங் மோர் அவேர் ஆஃப் இட். ரைட், ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம், டூயர்ஸை பார்க்குறோம், கிரியேட்டிவ் பீப்புளை பார்க்குறோம். டூயர்ஸ்க்கு இது ரொம்ப குட்டுங்க. பீப்புள் ஹூ ஜென்ரலி ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் இட். அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருங்க, நான் பாட்டுக்கு பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இட் பி மோர் யூஸ்ஃபுல். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணுறாங்க. கிரியேட்டிவ் பீப்புளுக்கு ரொம்ப ரொட்டீனில் ஸ்டக் ஆகிற மாதிரியான திங்கிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு 4 பேட்டர்னை திரும்ப 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 திங்க் பண்ணுற மாதிரியான ஆயிடுச்சுன்னா then it become a conditioning, a sort of a thinking conditioning வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. We need to become very aware of it. I think it's a very important question, right? நம்ம thinking patterns think பண்ணாம இருக்க முடியாது கண்டிப்பா. So how do we think and what are the patterns in thinking? Are they getting solidified? Are we becoming very conditioned in our thinking patterns? Are we deleting so much out of our experience? நிறைய delete பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திங்கிங் வந்து கம்மியாகிறது கிடையாது, திங்கிங் பேட்டர்ன்ஸா மாறிட்டு இருக்கு. பேட்டர்ன்ஸ் வந்து become solidified, reinforced, conditioned. ஓகே, ஸோ ஜஸ்ட் கமிங் அந்த திங்கிங்லேயே வந்து மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஹியூமன் கிரியேட்டிவிட்டியுமே கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யூடியூப்ல நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு கிராஃபிக் டிசைனை வச்சு ரெடி பண்ணுவாங்க, இல்லை ஃபோட்டோ ஏதாவது வேணும் அப்படின்னா கிராஃபிக் டிசைனை வச்சு ரெடி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே ஏஐ கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ ஏஐ வந்து சிம்பிளா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துருது. ஸோ த பேட்டர்ன் இன் விச் த போஸ்டர் இஸ் கிரியேட்டட் இட்ஸ் சேம். ஸோ அதனால என்ன ஆகுதா, அந்த ஹியூமன் கிரியேட்டிவிட்டி கம்மியாகுதா இல்லை அதிகமாகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். Okay, so see, the idea is right. We need to become aware of what is the value which I create. ஸோ ஜென்ரலாக 3 டைப் ஆஃப் வேல்யூ நம்ம பார்க்குறாங்க. ஒன் இஸ் அ சேல்ஸ் ப்ராசஸ். ஒரு பொருளை ஒருத்தட்ட வாங்கி ஒருத்தட்ட கொடுக்குறது, ரைட், தட்ஸ் அ சேல்ஸ் ப்ராசஸ். இன்னொன்று மார்க்கெட்டிங் ப்ராசஸ். ரைட், ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ். ரைட், இவருக்கு இந்த நீடு, இவருக்கு இந்த நீடு. பேஸ்ட் ஆன் தட் ஐ ட்ரை டு டிசைன் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ் அண்ட் சர்வ் இட், ஆஃபர் இட் தான். ஸோ அது மார்க்கெட்டிங். பிராண்டிங்னு ஒன்று இருக்கு. ஹூ ஐ ஆம், என்னுடைய லைஃப் நான் எப்படி பார்க்குறேன், என்னோட ஐடென்டிட்டி என்ன, லைஃப்பை நான் லீட் பண்ணதுலேருந்து என்னோட ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து வாட் இஸ் தட் ஐ ஹேவ்.
ஓகே. ஸோ தட்ஸ் அ பிராண்டிங்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ சேல்ஸில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. அது டக்குன்னு எப்படி லெவரேஜ் பண்ணலாம், ஆல் தோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துரு. ஈவன் மார்க்கெட்டிங் it's able to find out the pain points, frustrations, எல்லாத்தையும் பண்ணுது. But when it comes to branding, you are your own, I would say, you are your own MD, right? நாம தான் நம்ம வாழ்வு அனுபவத்திலேருந்து நாம புதுசா என்ன வேல்யூ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நாம தான் யோசிக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த NLP has a very provocative question, right? What was the last time you did something for the first time? ஓகே. இந்த கேள்வி வந்து நம்ம we are supposed to ask this at least once in 3 months. What was the last time you did something for the first time? அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கலன்னா we are getting stuck in a routine அர்த்தம். ஸோ அதுக்கு தான் NLP uses lots of techniques. இன்ட்யூட்டிவாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ is this the only way to solve the problem? Are there any other ways to solve the problem? இந்த கொஸ்டினை கேட்டோம்னா இட்ஸ் அ ப்ரொவோகேஷன். ஓகே. ஸோ நம்ம NLP believes that we have a very creative part. ரொம்ப கிரியேட்டிவிட்டி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதை எந்த அளவு நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதை எந்த அளவு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோங்கிறது இந்த கொஸ்டின் இஸ் how else could this be done? ஓகே. அந்த கேள்வியும் what is the last time you did something for the first time? அந்த கேள்வியை நம்ம once in a while நம்ம கேட்டுக்கிட்டோம்னா I think they can trigger the creative aspect. ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ ஏஐலே நம்ம கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத I'm also seeing that it is also getting increased. True. The reason is இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறோம், சிம்பிளாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இட் மே நாட் பி கிரியேட்டிங் லாட் ஆஃப் லீட்ஸ். ஆனால் நீங்கள் நம்ம ஏஐல போயிட்டு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லாக ஒரு அட்ராக்டிவாக போஸ்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் லீட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ தான் நமக்கு தெரியும் பரவாயில்ல இதெல்லாம் நம்ம ஏஐல பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வச்சு இட் இஸ் பிரிங் அஸ் லாட் ஆஃப் ஐடியாஸ். இப்போ அது எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்துச்சு, ஒய் கான்ட் ஐ ஆல்சோ டூ திஸ், லெட் மீ ஆல்சோ ட்ரை அப்படிங்கிற இன்னொன்று ட்ரை பண்றோம். அதுல ஒரு ப்ரொடக்டிவான ஆன்சர் வந்ததுக்கு இன்னொன்று ட்ரை பண்றோம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் கிரியேட்டிவிட்டி, ரைட்? வெரி மச் ரைட். ஐ பர்சனலி பிலீவ் கிரியேட்டிவிட்டி இஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் இன் நேச்சர். நீங்க லாஜிக்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. எல்கேஜில இருந்து PhD வரைக்கும் லாஜிக்கல் சயின்சஸை சொல்லிக் கொடுக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கிரியேட்டிவிட்டி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. யூ நீட் டு இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். அதான் நம்ம ரைட் பிரைன் லேர்னிங் சொல்றோம். ஸோ இந்த லேட்டரல் திங்கிங் எல்லாம் நம்ம யோசிக்கும் போது இப்படி இதுதான் ஆன்சரா, அப்போ இதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி நம்ம கொண்டு வரோமா அப்படின்னு. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸ் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஷியல் நேச்சர். எந்த அளவு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அந்த அளவு நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரைஸ் ஆகும். அந்த அளவு வி டென்ட் டு திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் ஆக்ட் அஸ் அ மென்டர், கோச், ஆர் தெரபிஸ்ட், ஆர் டீச்சர். ஓகே. நவ் do you think AI will replace human coaches? இன்னைக்கு இருக்க trainers and coaches இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? or will the human connection always remain irreplaceable? So definitely சொன்ன மாதிரி இப்போதைக்கு based on the current knowledge I think human coaches are irreplaceable. So there is a huge collaborative possibility. Okay. Right? நம்ம strategies, tactics and very specific procedures நம்ம 8 and வாங்கிக்கலாம். But the execution has to be done only by the human being, right? In the presence of முதலே சொன்ன மாதிரி empathy, our ability to collaborate, எந்த அளவு attitude இருக்கு, think win-win, and எந்த அளவு being aware of how much trust you can build. Okay. Right? So ரொம்ப முக்கியமா கோச்சுக்கு நம்ம ஜெனரலா சொல்றது தான், the client is responsible for the results. ஆமா. The coach is responsible for the trust. Okay. எந்த அளவு இந்த கிளைண்ட் வந்து கோச்சை ட்ரஸ்ட் பண்றாருங்கிறதா கோச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கிளைண்ட் பொய் சொன்னாரு அப்படின்னு சொன்னோம்னா தென் இட்ஸ் அ கோச் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் த கிளைண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த அளவு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும்னா ஐ திங்க் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல். ரைட்? ஒரு எம்பத்தி வேணும், லிசனிங் வேணும், அன்கான்ஷியஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வேணும், பீயிங் வெரி இன்ட்யூட்டிவ் வேணும், பீயிங் ஃபர்கிவிங் வேணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஐ திங்க் ஸோ ரைட் நவ் ஐ திங்க் த ஹியூமன் எலிமெண்ட் இஸ் நாட் ரீப்ளேசபிள். ஓகே சார், ரீசெண்டாக நீங்கள் கூட அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தீங்க. ஐ ஹர்ட் சம் நியூஸஸ் ஃப்ரம் அமெரிக்கா. அதாவது இப்போ அங்கே ஏஐ தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா சார்? இல்லை, நான் பார்த்த வரைக்கும் எந்த டீச்சர்ஸும் வந்து தே ஆர் நாட் ரீப்ளேஸ்ட் பர்டிகுலர்லி. அண்ட் யூ நோ ரைட், அகடமிக்ஸ்ல வந்து தெர் இஸ் அ பேன் ஆன் யூசிங் ஏஐ அமெரிக்கா ஹையர் லெவல்ஸில். ஸோ ஸ்கூல், சின்ன ஸ்கூல்ல வந்து பிரைமரி ஸ்கூல்ஸ்ல they are using AI யூஸ் பண்றாங்க ஃபார் என்டர்டைன்மெண்ட், ஃபார் ஃபன்னுக்கு யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் பீயிங் ஹெல்ட் பை த டீச்சர்ஸ் தான், ப்ரிடாமினன்ட் டீச்சர்ஸ் தான். அவங்க அந்த வே இன் விச் ரைட் நம்ம அந்த பத்தி எல்லாமே வந்து இங்கேயுமே அப்படிதான் இருக்கு. ஜென்ரலி ஐ ஃபைண்ட் வந்து நல்ல வெல் ட்ரெயின் டீச்சர்ஸ் ஆர் ஏபிள் டு பில்ட் குவிக்லி rapport with children. They are trained for that. Are they allowed to use AI in their own classes? டீச் பண்றதுக்கு சரி, இல்ல மற்ற ஏதாவது ஹோம்ஒர்க் அவங்களை பண்ண வைக்கிறதுக்கு சரி, are they allowed to use AI? இல்லைங்க, அந்த டேட்டா என்கிட்ட இல்லை. ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட்.
But I think there might be some use of AI for creating fun and entertainment activities. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சென்சரி ஆக்டிவிட்டி நானே அதை யூஸ் பண்ணுறேன். கிராண்ட் சனோட விளையாடும் போது சென்சரி ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேன் யூ சஜஸ்ட் சம் ஆக்டிவிட்டிஸ் ஓகே அப்படின்னா இட் கம்ஸ் அப் வித் ஒரு 2 கேம் காமிக்குது. ஸ்பாட் இட்னு ஒரு கேம் இருக்கு. இந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ யூ நீட் டு ஜஸ்ட் ஓப்பன் 2 கார்டை வைக்கணும். 2 கார்டில் எது காமனோ ஹூ இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான திங்ஸுக்கு ஐ ரிலே. ஸோ நிறைய எக்ஸசைசஸ் கொடுக்குது, கேம்ஸ் கொடுக்குது, நிறைய ப்ராப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுது. So very interesting. Okay. So the second last question that I have, that is imagining 2035. Okay. AI has become part of every workplace and every home. Okay. அதாவது AI 2035 it is going to be, of course. இப்போ what is one mistake humanity is making today that will deeply regret in the future? அதே நான் சொன்ன மாதிரி பில்டிங் இன் மொராலிட்டி, எத்திக்ஸ், எம்பத்தி அண்ட் சென்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ். ஓகே. இதெல்லாம் முக்கியம். இதை வந்து ஒரு டேர்ம்ல வந்து டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? எப்படி டிபெண்டன்ஸ், மோர் டிபெண்டன்ஸ் ஆன் ஏஐ அப்படின்னு சொல்ல முடியுமா? கேன் பீங்க ரைட். ஸோ இப்போதைக்கு இதோட சேர்ந்த ஏஐ வந்து இட் குட் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே. பண்ண முடியுமா? ஐம் நாட் ஷுர். அப்படி பண்ண முடியலன்னா தென் வி நீட் டு லிமிட் the AI to more of strategies and the process development. Okay. So that's what I feel, right? So இது ongoing processல இதை include பண்ண முடியுமா? அந்த empathy, morality, fairness I think is very very important. Okay. So அந்த ஒரு fair treatment and ensuring that everyone's needs and frustration in a team or a family is being taken care of. ஸோ அதெல்லாம் வந்து கூட பில்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். ஏன்னா பீப்புள் சென்ஸ் தட் ரைட். இந்த நீட் வந்து ஈவன் ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாமே தே ஆர் சென்சிங் தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஹானஸ்ட்லி ரைட். ஐ ஃபீல் in 2036 சொன்னீங்க. I think 2035 by using AI I think we'll be able to create more value, earn more. Okay. Right, be more visible, be more credible. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே. சார் இப்போ ஜஸ்ட் ஹர்ட் சம் நியூஸ் ஃப்ரம் இலான் மஸ்கோட கம்பெனியில் வந்து ஜஸ்ட் காட் ஃப்ரம் சோஷியல் மீடியா தான், அஃபிஷியல் சோர்ஸ் எனக்கு கூட தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் பிரெயினை மட்டும், ஓகே, ஒன்ஸ் த பர்சன் இஸ் டெட் ஆர் சம்திங், ஹியூமன் பிரெயினை மட்டும் எடுத்து நம்ம ரோபோட்ஸில் வச்சு அந்த ரோபோ வந்து அந்த பிரெயின் வந்து இன்னும் 100 இயர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாசிபிளா? சுத்தமாக அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்கு, ஈவன் பயாலஜி, ஐ எம் நாட் நோ இன்டு தட். பட் கொஸ்டின் பண்ணணுமா வேண்டாமா, இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமான்னு பண்ணாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக. தெர் இஸ் ரைட். ஒரு சிலதுக்கு தான் அந்த குளோனிங்கெல்லாம் வந்து லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். க்ளோன். ஸோ மேபி இதெல்லாம் வந்து பண்ண தான் the humanity as such will create frames and laws, rules, framework எல்லாம் கிரியேட் பண்ணும். எதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணலாம், எதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் as we have this conversation I think it's emerging, right? ஸோ குளோனிங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 100% குளோனிங் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ கிரியேட்டிவிட்டி நம்ம அப்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி நீ யோசிக்காதன்னு பண்ண முடியாது. பட் இந்த லிமிட்ஸ்குள்ள யோசி, பிகாஸ் ஆஃப் திஸ் அந்த ரீசனிங்கோட கொடுத்தானா ஐ திங்க் பீப்புள் will oblige. Okay. The last question, okay. Once again, it's a mistake of the human being. What is the biggest mistake 99% of the people connecting with NLP also, okay, make that silently destroy their career, relationship and confidence? Important question. So I work with middle level and senior level people நான் நிறைய பார்க்குறாங்க. So one thing is lack of clarity. See, they have clarity with respect to what they need to have and what they need to do. Okay. But the lack of clarity with what type of person they want to be. Okay. ஸோ அந்த பி டூ ஹேவ் ஃப்ரேம்ஒர்க் நம்ம வச்சுருக்கோம். நம்ம பிங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள், டூங்கிறது அதோட பெரிய சர்க்கிள், அதுக்கு மேலே இருக்கிற ஹேவுங்கிற ஒரு சர்க்கிள். ஸோ கோல் செட்டிங் மோஸ்ட்லி நம்ம ஹேவும் டூவும் தான் பண்ணுறோம். ஓகே. ஸோ வாட் டைப் ஆஃப் பர்சன் ஷுட் ஐ நீட் டு பிகம், அதில் பற்றின கிளாரிட்டி வந்து இருக்கிறதில்ல. ஸோ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து ஒரு ஃப்ளீட்டிங் இன்ஸ்பிரேஷனில் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு வேணும், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையும் நானும் பண்ணணுங்கிற லெவலில் ஐ டோன்ட் பிளேம் தெம் ஃபார் தட், ரைட்? இட்ஸ் ஓகே, குவைட் ஓகே. பட் இன்னும் ஒரு லெவல் டீப்பாக போய் வாட் டைப் ஆஃப் பர்சன் ஷுட் ஐ பி? ஷுட் ஐ பி மோர் அன் அசர்ட்டிவ் பர்சன்
should I be more of a coaching person, should I be more of an empathetic person? So அந்த being level வந்து they find it very difficult. ஏன்னா being level what type of person I need to beங்கிற answers வந்து it's difficult, right, to emerge. So அந்த do and haveல clarity இருக்கு, ஓரளவு clarity இருக்கு, and they keep shifting. அப்போ இங்கே மாறிட்டு இருக்காங்க. பட் what type of person I need to become அப்படிங்கிறதுல வந்து that's I think is one of the biggest challenges. So NLP இப்படி நம்ம பண்றோம்னா what's your identity? It's not that உங்க ஜாபோ உங்க ப்ரொஃபஷனோ what do you have மட்டும் இல்லை, ரைட்? what type of identity you have அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலாக நம்ம என்கரேஜ் பண்ணுறது once in 3 to 5 years we need to have a more of a positive identity. இன்னும் கொஞ்சம் பிக்கர் ஐடென்டிட்டி, ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிட்டியாக போகும்போது தான் நமக்கு டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ கிளைமே டூயிங் திங்ஸ் ரைட் இருக்கு, டூயிங் ரைட் திங்ஸ் இருக்கு, கண்டிப்பாக ரைட்டுங்களா? ஸோ டூயிங் திங்ஸ் ரைட் வந்து அந்த ஒரு லெவல் தான். டூயிங் ரைட் திங்ஸ் டு in alignment with who you are and what's your purpose. Okay. So அந்த மாதிரியான ஒரு வந்துச்சு அப்படின்னா I think decision making becomes easier. You know, right, what type of person you need to become. So you need not keep on trial and error ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Okay. ஸோ அந்த வகையில் பண்ணுறோம். ஸோ ஜெனரல் நம்ம சொல்கிறோம், இன்னொரு வகையில் சொல்லணும்னா அந்த விசிபிலிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி ஆர் இம்பார்ட்டன்ட், ரைட்? எனி கரியர் க்ரோத்துக்கு ஐ நீட் டு பி விசிபிள், ஐ நீட் டு பி கிரெடிபிள். திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த டூ அண்ட் ஹேவ்லேருந்து வரட்டும், நான் வர வேண்டாம்னு சொல்ல, பட் ஷுட் பி மோர் ஓரியன்டட் இன் வாட் டைப் ஆஃப் பர்சன், வாட் டைப் ஆஃப் மேனேஜர், வாட் டைப் ஆஃப் டீம் லீடர், வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர், வாட் டைப் ஆஃப் லீடர் யூ வாண்ட் டு பிகம். ஸோ அந்த கிளாரிட்டி கிடைச்சதுன்னா தென் decision making becomes easy, right? And energy நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். So the final question, just to I want to conclude, what is the one skill that you want the human beings to have to use AI? Not technical skill, ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் லீடர்ஷிப், அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படின்னா ஏன் கேட்குறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஐ வாஸ் டாக்கிங் டு ஒன் ஆஃப் த பர்சன், ஹி செட் ஆல் த ஹியூமன் பீங்ஸ் டுடே ஷுட் ஹேவ் லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ரீசன் என்னடானா, நாம வந்து ஒரு டீம், நான் வந்து ஒரு டீம் லீடரா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கீழே இருக்க பீப்புள் கிட்ட நான் ஒர்க்கை வந்து ப்ராம்ப்ட் பண்ணுவேன், அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நான் ஒரு பாஸா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க பர்சன் நான் ஒர்க்கை வந்து ப்ராம்ப்ட் பண்ணுவேன், அவங்க வந்து ஒர்க் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க, என்னோட கோலுக்கு தான் அவங்க வந்து they are creating the results. இப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு I am there and there are AI agents which I have. They are working like an employee for me. The agents are working like an employee for me. So I need to have the skill of leadership to know what type of prompt I should give and how those tools are supposed to function. So அதனால அவர் என்ன சொன்னார்னா, ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிற ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி உங்க NLP சைட்ல இருந்து பார்க்கும்போது what skill do you think every human being should possess today to encounter and start using this technology? Okay, so NLP point of view பார்த்தோம்னா basically we are born leaders in, right? All of us have something called as a self leadership. So we are the best judges of our lives. நம்ம லைஃப் நம்மள தவிர்த்து வேற யாரும் பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம எல்லாம் அட்வைசர்லாம் குறைக்கிறோம். நம்ம there's no point, right? 95% of advice is not followed. Okay. But when the advice comes from the individual himself, there is an 80% chance of the individual following that advice. Okay. So அதான் நம்ம empowerment னு சொல்றோம். I don't give you direct advice, but I help you to become clear of where you are, where you want to go, and create your own advices. Okay. So that's a concept of self leadership. So one of the skills particular na பார்த்தோம்னா understanding the neurological levels of change. Okay. So அது ஒரு ஸ்கில்லா நான் பார்க்குறேங்க. ஒரு மனிதன் மாற்றங்கள் வந்து என்விரான்மெண்ட்ல இருக்கலாம், பிஹேவியர்ல இருக்கலாம், அவருடைய கேப்பபிலிட்டிஸ்ல இருக்கலாம், ரொம்ப முக்கியமாக பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் பர்பஸ். ஸோ இதை ஒரு லீடர் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் லீடர்ஷிப், என்னுடைய பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் என்ன, என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய பர்பஸ் என்ன. ஸோ ஜஸ்ட் பீயிங் ஹூ யூ ஆர் அண்ட் இன்க்ளூடிங் பீப்புள் ஹூ ஆர் இன் அலைன்மெண்ட். ஓகே, ரைட்? அந்த ஜெர்னியோட அலைன்ட் ஆகிற பீப்புளை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ ஜென்ரலாக நம்ம பேசிக்கலாக நம்ம சொல்கிறது ஃபர்ஸ்ட் டிஃபைன் யுவர் லைஃப் ஸ்டைல், ஹூ யூ ஆர், அண்ட் பில்ட் அ பிஸ்னஸ் அரவுண்ட் இட். Okay. Build your ways of working around it. So future எப்படி பார்க்குறேன்னா, individual leaders, right, creating lots of packets of teams in it. Okay. And then there could be a bigger collaboration between those teams. So அந்த வகையில் தான் நான் பர்சனலாக பார்க்குறேன், செல்ஃப் லீடர்ஷிப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நியூரலாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஓகே, அதான் நான் மெயினாக பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் நிறைய நாலேஜ், நிறைய இன்புட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். எப்படி வந்து ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து
as a person who is using AI எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் நாம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் நம்ம எந்த அளவுக்கு டியூன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் வி காட் லாட் ஆஃப் இன்சைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் வண்டர்ஃபுல் நாலேஜ் வித் ஆல் ஆஃப் அஸ். ஐ திங்க் ஆடியன்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நாலேஜ் வந்து இது வரைக்கும் நான் ஷூட் பண்ணதுல வந்து இந்த அளவுக்குலாம் இன்சைட்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினட்டா நல்ல இன்சைட் கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் டைம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அட்டனி. ரைட், இட் ஹஸ் பீன் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆல்சோ. ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் ஆர் வெரி அப்ரோப்ரியேட். ஸோ டீப்பாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மை சின்சியர் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் தி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.